அனைவருக்கும் வணக்கம். வைகாசி 4 மே 18 திங்கட்கிழமை அன்று சந்திர தரிசனம். இந்த 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர்பிறையில் வர்ற இந்த சந்திர தரிசனத்தை நம்ம பார்க்கறதுனால அந்த சந்திரன் எப்படி வளர்றாரோ அதே போல் நமக்கு பணவரவு அதிகரித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு தரிசனம் தான் இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது. இந்த 3ஆம் பிறையை எத்தனை முறை பார்த்தால் என்ன பலன், அதே போல் 4ஆம் பிறையை ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு இந்த முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ அந்த முக்கியமான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 3 பிறைகள் தொடர்ந்து யார் பார்க்குறாங்களோ அவங்க மிகவும் பாக்கியசாலிங்க. அதாவது அவங்க நினைத்த காரியங்கள் விரைவிலேயே வெற்றி பெறும். அவங்க வேண்டின அத்தனை காரியங்களும் நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆனால் மேக்சிமம் ஒரு வானம் மேகமாக மறைச்சிடும், ஏதாவது ஒரு காரணத்தில் பார்க்க முடியாமல் போயிடும், இல்லை மழை வரும். இதையும் மீறி அவங்க பார்த்துட்டாங்கனாக்கா அவங்கள போல் ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. அதனால் எத்தனை பிறை பார்த்தா என்ன பலன், இந்த 3ஆம் பிறையை எத்தனை பிறைகள் பார்த்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஒரு பிறை நம்ம பார்த்தாலே மன அமைதியும் மன கஷ்டங்கள் நீங்கி பேரானந்தமும் கிடைக்குங்க. அதே போல் தொடர்ந்து ஒரு 3 பிறைகள் நம்ம பார்த்துட்டோம்னாக்கா பணவரவு அதிகரித்து லட்சாதிபதி ஆகக்கூடிய நல்ல ஒரு யோக நிலை உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம். தொடர்ந்து 4 பிறை பார்த்து வந்தால் சந்திர தோஷத்தால் ஏற்படும் வீண் பழிகள் விலகும். அதே போல் 6 பிறைகள் நம்ம தொடர்ந்து பார்க்கறதுனால திருமண தடைகள் நீங்குங்க. நம்ம 7 பிறைகள் தொடர்ந்து பார்க்கறதுனால தீராத கடன்கள் தீரும். 10 பிறைகள் நம்ம தொடர்ந்து தரிசனம் செய்கிறதுனால புகழ் ஓங்குங்க. ஒரு வருடம் முழுவதும் நம்ம தொடர்ந்து பிறை பார்க்கறதுனால வம்சம் விருத்தியாகும், முக்தி பேரு கிடைக்குங்க. நமக்கு சொர்க்கம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். தொடர்ந்து இந்த 3ஆம் பிறையை நம்ம வணங்குவதால் சிவபெருமான் திருமுடி மேலே இருப்பவர் அல்லவா, நம்ம அவரையே தொடர்ந்து வணங்குவதற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். இந்த பிறையை தொடர்ந்து வணங்குவதால் அளவிட முடியாத புண்ணியத்தை பெறலாம். இந்த 3ஆம் பிறை அப்படிங்கிறதே யார் கண்ணிலையும் டக்குன்னு பற்றாதுங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் டக்குன்னு யார் கண்ணிலையும் பற்றாது. ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்களும் அதிர்ஷ்டசாலி கண்களுக்கு தான் அது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த 3ஆம் பிறையை போய் தரிசனம் பண்ணணும். இதை டக்குன்னு நம்ம கண்களுக்கு தெரிய முடியாத அளவுக்கு இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமானும் பார்வதேவியும் தலையில் பார்த்திங்கன்னா இந்த சந்திரனை சூடி இருப்பாங்க. இந்த பிறையை நம்ம தரிசனம் செய்கிறதால அந்த இறைவனோட தலையையே நம்ம பார்த்து தரிசனம் செய்கிறதா ஒரு ஐதீகம். 3 முறை ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சு அந்த 3ஆம் பிறையை 3 மாதங்கள் தொடர்ந்து பார்த்துருங்க. அது அவ்வளோ சீக்கிரம் முடியாதுங்க. அது இந்த சில கர்மாக்கள் அதை தடுக்கும், ஏதாவது ஒரு ரூபத்தில் தடுக்கும். அதையும் மீறி கண்டிப்பாக 3 முறை நீங்கள் அதை பார்த்துருங்க. 3 மாதத்துக்கு தொடர்ந்து நீங்கள் பார்த்துடுங்க. அப்படி நீங்கள் தொடர்ந்து அந்த 3 முறை 3 மாதங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டிங்கனாக்கா உங்களை போல் அதிர்ஷ்டசாலி கிடையாது. கூடிய விரைவிலேயே நல்ல ஒரு பணக்கார யோகம், லட்சாதிபதி ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த கர்மா அதை தடுக்கும். அதையும் மீறி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய கடன் சுமைகள்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கக்கூடிய முக்கியமான நேரமாக அந்த நேரம் உங்களுக்கு வாய்க்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு காசு சேருங்க. எப்படி வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு இப்படி கூட வருமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு திடீர்னு அவ்வளோ ஒரு காசு சேரக்கூடிய நல்ல ஒரு நேரம் இந்த 3 பிறை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை சேரும். அந்த ஒரு பிறையாவது மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்ம வினைகள் உங்களுக்கு ஒரு மழை பெய்யும் அந்த நேரத்தில், இல்லை மேகக்கூட்டங்கள் மறைக்கும், இல்லை நீங்களே மறந்துடுவீங்க, இல்லை வர முடியாத இடத்துல இருப்பீங்க, அதை பார்க்க முடியாத இடத்துல இருப்பீங்க. இது போல் ஒரு கஷ்ட நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் 3 பிறை தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை போல் ஒரு பாக்கியசாலி கிடையவே கிடையாதுங்க. அதனால் ஏதாவது ஒரு ஞாபகத்துக்கு ஒரு மொபைலில் கூட நீங்கள் ஒரு அலாரத்தை வச்சு நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த 3 பிறையை பாருங்கள். ஒரு வருடம் தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் இந்த பிறையை பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது
மிகுந்த உண்மை, நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோடு இந்த ஒரு வருட காலத்திற்கு மறக்காமல் இந்த வளர்பிறை சந்திர தரிசனத்தை பார்த்துருங்க. அதுவும் இறைவன் இறைவி தலையில் இருக்கிற அந்த சந்திரனையும் சேர்த்து நம்ம வழிபடுறதுனால அந்த இறைவனே நமக்கு நேரில் வந்து அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் மறக்காமல் இந்த சந்திர தரிசனத்தை இன்றிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம். நீங்கள் இன்றைக்கு சந்திர தரிசனம், வைகாசி சந்திர தரிசனம் இதுலேருந்து ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து பார்த்துட்டிங்கனாக்கா உங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லைங்க. அதே போல் ஏன் இந்த 4ஆம் பிறையை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த சந்திர பகவான் வந்து குரு குடும்பத்தில் ஒரு சின்ன பாவத்தை பண்ணிடுவார். அதனால் வந்து இந்த குரு வந்து அவருக்கு சாபம் பெற்றுவாருங்க. நீ அழகாக இருப்பதால் தான் திமிராக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சந்திர பகவானுக்கு குரு பகவான் வந்து சாபத்தை கொடுக்குறாரு. அந்த சாபம் கொடுத்த நாள் தான் இந்த 4ஆம் பிறை அப்படிங்கிறது. சாபமிட்ட நாள் அப்படின்னாலே ஒரு கெட்ட நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கெட்ட நாள் 4ஆம் நாள் அப்படிங்கிற அந்த நாளில் சந்திரன் வந்து ரொம்ப அகோரமாக இருப்பாராங்க. அதனால தான் அந்த 4ஆம் பிறை சந்திர தரிசனத்தை பார்க்கக்கூடாது, நாய்ப்படாத பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தாக்கா 4ஆம் பிறை பார்த்தா நாய்ப்படாத பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த 4ஆம் பிறையை நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. இந்த 4ஆம் நாளில் தான் சந்திர பகவான் ரொம்ப வருத்தத்தோட குரு பகவான் சாபமிட்டதுனால ரொம்ப வருத்தமாக இருப்பாராம். அந்த வருத்தத்தோடு அவர் வந்து மன நிம்மதி இல்லாமல் இருக்கும்பொழுது நமக்கும் அதே நிலைமை தான் வரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த 4ஆம் பிறையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. நம்ம 4ஆம் பிறை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம அதை வந்து பார்த்தாலும் அந்த சந்திரனோட தாக்கம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. அது வந்து ஜோதிட விதி, கண்டிப்பாக வந்து நம்மளை தாக்கும். அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அதற்கடுத்து வருகிற சதுர்த்தி திதியில் நீங்கள் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டு நீங்கள் சந்திர பகவானை பார்த்து நீங்கள் வேண்டுதல்களை வைக்கும் பொழுது அந்த தோஷங்கள்லாம் உங்களை விட்டு நீங்கும். அந்த சந்திரனால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களாக இருக்கட்டும், அன்னைக்கு உங்களுக்கு இந்த 4ஆம் பிறை பார்த்ததுனால ஏற்பட்ட எந்த ஒரு தோஷங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கிடச்சிடும். கண்டிப்பாக தெரியாத நீங்கள் இந்த 3ஆம் பிறை பலன்களையும் இந்த 4ஆம் பிறை பலன்களையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஏற்கனவே பார்த்துட்ருக்கவங்களா இருக்கட்டும், ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களாக இருக்கட்டும், முக்கியமான குறிப்புகளாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும். அதனால் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.